அவன் பேசுறதுல எந்த தப்பும் இல்ல. ஆனந்தி விஷயத்துல ஏதாவது முடிவெடுங்க. சீக்கிரமா டைவர்ஸ் வாங்க ஏற்பாடு பண்ணுங்க. நீங்க இல்லாத சூழ்நிலையால தான் நான் இந்த தலைவர் பதவிக்கு நிக்க வேண்டியதா போச்சு. கொஞ்ச நாள்ல நீங்க வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த தலைவர் பதவியில நிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. நான் என்ன செய்யணும் நீயே சொல்லு நட்டாஷா, நான் செய்யறேன். சரி, இங்க பாரு, நம்ம 2 பேரும் வேற ஊருக்கு போயிடலாம். ஆக்சுவலி வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? இந்த பிசினஸ் விட்டு வேற பிசினஸ்க்கு போறதா இல்ல இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போறதா? இங்க தானே ஆசை பொண்டாட்டி அண்ணன் தம்பி இருக்காங்க. அவங்கள விட்டு போறதா இப்ப பிரச்சனை இல்ல? நட்டாஷா, புரியாம பேசாத. நல்லா புரிஞ்சுதான் பேசுறேன். உங்களை பத்தி நல்லா புரிஞ்சதுனாலதான் பேசுறேன். லுக் சரவணன், நான் உங்ககிட்ட எந்த கருத்தும் கேட்கல. என்னுடைய ஃபைனல் டிசிஷன் இதுதான். நான் சொல்றதை நீங்க கேளுங்க. நட்டாஷா, நான் சொல்றத நீங்க கேளுங்கன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப மோசமான அதிகாரமா இருக்கு. எந்த அடிப்படையில் இந்த அதிகாரம்? நான் இன்னொரு பொண்ணை விட்டுட்டு ஒன்ன கல்யாணம் பண்ணன்றதுனாலவா, இல்ல நீங்க எனக்கு பிசினஸ்ல செஞ்ச உதவினாலயா? எதுக்காக சொல்லுங்க. அதுக்காக தானா சொல்லுங்க. காலம் ஃபுல்லா நீ அடிமையா தாண்டா இருக்கணும், எதுவும் பேசக்கூடாதுன்னு தீர்மானமா சொல்லிடுங்க. சரவணன், அப்படி எதுவும் கிடையாது. நடாஷா இஸ் யுவர் வைஃப். அந்த உரிமையில தான் உங்ககிட்ட பேசுறா. மற்றபடி அவ ஒன்றும் உங்களை டாமினேட் பண்ணல. அவ அன்புல தான் சொல்றா. ஆனா உங்க மைண்ட் திரும்ப திரும்ப அது 50 லட்சம் தான் போகுதுன்னு நினைக்கிறேன். நீங்க யோசிக்கிறது தான் தப்பா இருக்குன்னு தோணுது. எப்பவுமே உங்க பொண்ணு பேசுறது நடந்துக்கிறது இதுதான் உங்களுக்கு சரியா இருக்கும். என் பக்கம் இருக்கிற நியாயம் உங்களுக்கு புரியாது. இப்ப நான் என்ன செய்யறது? அவ அங்க கேஸ கொடுத்து வச்சிருக்கா. நாளைக்கு அது சம்பந்தமா ஏதாவது ஒண்ணுனா அதுக்கும் இங்க தான் வந்தாகணும். இங்க இருந்தாதான் சரியா இருக்குங்க. சரவணன், உங்க மேல இருக்கிறது என்ன கிரிமினல் கேஸா? நீங்க என்ன கொலையா பண்ணிட்டீங்க? டெய்லி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போட்டாகணும்னு பயப்படுறதுக்கு என்ன பெரிய கேஸ்? இது ஒரு டைவர்ஸ் கேஸ். இதுல என்ன இருக்க போகுது? அப்படியே கையெழுத்து போட்டாலும் தேவைப்படுறப்போ வந்துட்டு போலாம்ல. நான் என்ன சொல்றேன்னா, சும்மா காரணம் சொல்லாதீங்க. உங்களுக்கு எண்ணம் கிடையாது, வர மனசு உங்களுக்கு இல்ல. இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த வீட்டுல நீங்க ஒட்டமா தானே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அதான் உண்மை. சொல்லுங்க, உண்மைதானே? சரவணன், பேசுங்க சரவணன். ஒட்ட விட மாட்டீங்க. எல்லாத்துக்கும் ஆர்டரு, எதுக்கு எடுத்தாலும் மிரட்டல். அப்புறம் எப்படிங்க ஒட்டுறது? ஒவ்வொரு மனுஷனுக்கும் தன்மானம், சுயகௌரவம் எல்லாம் இருக்கும், உணர்ச்சியும் இருக்கும். ஆனா அதெல்லாம் இருக்கவே கூடாதுன்னா எப்படி? ஒவ்வொரு சமயத்திலையும் இவ பேசும்போது நான் பொறுமையா தான் இருக்கேன். அதையே என் பலவீனமா நினைச்சுக்கிட்டு மேலும் மேலும் என்ன காயப்படுத்துற மாதிரியே பேசுறா. அது எனக்கு மனசுல எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது தெரியுமா? ஸ்டாப் இட் சரவணன். சுத்தி வளைச்சு கண்டதையும் பேசி டைவர்ட் பண்ணாதீங்க. இந்த ஊரை விட்டு போறோம். தட்ஸ் இட். பெங்களூர் போலாம். நாங்க அங்க ஏற்கனவே இருந்திருக்கோம். அங்க எனக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. எங்க அப்பாவுக்கும் பிசினஸ் கான்டாக்ட்ஸ் இருக்கு. பெங்களூருக்கும் இங்கேக்கும் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கு? நினைச்சா பட்டினம் வந்து இறங்கிடலாம்ல. வாரத்துல ஒரு தடவை வந்து பார்த்துட்டு கூட போலாம். கடையை வேணா வேற யாருக்காவது லீஸுக்கு கொடுத்துடலாம். எதுக்குமா லீஸ்க்கெல்லாம்? நமக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ண சேதுராமன் இருக்கார்ல, அவரு கொடுத்துருவோம். நாம இன்னொரு ப்ராப்பர்ட்டி கூட வாங்கிக்கலாமே. அவரு நமக்கு எல்லா விஷயத்திலையும் சப்போர்ட்டிவா இருப்பார்ல. இத பாருங்க, இப்ப சொல்றேன், ஏஎஸ்எல்ஸ் என்னோட உழைப்பு. அது என் குடும்பத்து பேரை வச்சோ இல்ல வேற ஒரு மூலதனத்தை வச்சோ ஆரம்பிச்சது இல்ல. முழுக்க முழுக்க அது என்னோடது. அது நல்லா ஓடுது ஓடல அது வேற விஷயம். ஆனா அதை நான் கொடுக்க விரும்பல. என்ன கூட ஒரு வார்த்தை கேட்காம அந்த வீரமணி உறுதி கொடுத்திருக்காரு. நீங்க அந்த ஏஎஸ்எல்ஸை கொடுக்குறேன்னு அந்த சேதுரா மட்டும் சொல்லியிருக்கீங்க. என்னங்க அதெல்லாம்? அந்த ஏஎஸ்எல்ஸ் என்னோட பேனர். அதை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? உங்களுக்கு அதை விற்கிறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? சரவணன், என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த ஏஎஸ்எல்ஸ் உங்களுடைய பேனரா? அது ஏ சுந்தரேசனுடைய கடை. அதை நீங்க வாங்கினதுனால ஆனந்தி சரவணன் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. வாட்? ஆனந்தி சரவணனா? ஓஹோ, இப்படி ஒரு காம்பினேஷன்ல ஆரம்பிச்சிருக்க அந்த கடை. சூப்பர். இங்க சண்டை போடுற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு உள்ள இப்படி எல்லாம் நடக்குது இல்ல? என்ன பிளான் இதெல்லாம்? ஐயோ நட்டாஷா, அது அப்ப பேசாதீங்க. எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. அப்பவும் இப்பவும் அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. தூக்கி போட்டு வர வேண்டியதானே, பேரை மாத்த வேண்டியதானே. எப்படி பேரை மாத்த முடியும்?
அந்த பேர் தான் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கோம். கஸ்டமருக்குலாம் அந்த பேர் தான் தெரியும். ஏய், என்ன பெரிய கஸ்டமர்? சும்மா பிசினஸ் கஸ்டமர்னு சும்மா கதை விடாதீங்க. என்னமோ பெரிய பிசினஸ் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வரைக்கும் எங்க வீட்டு சோத்தை தின்னுட்டு எங்க கிட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டு இருக்கீங்க. இதுல வேற பெரிய அம்மானி டாடா பில் அரேஞ்ச். ஸ்டாப் இட், ஸ்டாப் இட். சரவணா என்ன இது? விடு. விடுங்கப்பா. என்ன நடஷா இது? அடிச்சிருவானப்பா? அடிச்சிருவியா? நடஷா நோ. அடிச்சிருவியா? ஆட்ரா. நோ. ஆட்ரா. ஏய், ஐயோ நடஷா. நானும் பாக்குறேன் என்னடி நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல. டேய் சரவணா. சரவணா. டேய், அடிச்சிட்டீங்கடா பாக்குறேன். கையை ஏய், கையை அடி. ஐயோ நடஷா. நின்னுடுவேன். என்ன சரவணா? ஏய். எலெக்ஷன் சர்வே எல்லாம் என்ன சொல்லுது? நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. யாரு சொன்னா? சரி, ஜெயிப்பேன்னா எத்தனை ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிப்பேன்? அது எப்படிங்க சொல்ல முடியும்? என்ன எப்படியா ஜெயிப்பேன்னு சொல்ற? அது முடிக்காம திருதுருண்ட. இந்த மாதிரி சும்மா ஜெயிப்ப வைப்பேன்னு இந்த மாதிரி வாய்ப்பந்தெல்லாம் வேலைக்கு ஆகாது. செயல்ல இறங்கணும், செயல்ல காமிக்கணும் எல்லாம். இல்லங்கய்யா, எல்லா நெசவாளர்களையும் பார்த்து பேசிட்டோம். சரி, அவங்க என்ன சொல்றாங்க? எல்லாரும் நமக்கே ஓட்டு போடுறதா சொல்றாங்க தலைவரே. சரி, மீனாட்சி சிவஞான ஆதரவாளர்கிட்ட பேசுனீங்களா? பேசிட்டோங்கய்யா. அது சரி, அவங்க என்ன சொன்னாங்க? அமைதியா இருந்தாங்க ஐயா. ஆனா நிச்சயமா நமக்கு தாங்க ஐயா போடுவான். போயா விளக்கண்ண. அமைதியா அமைதியா இருந்தாங்களா? இந்த சண்டை போடுறவங்களையாவது நம்பிடலாம். இந்த அமைதியா இருக்கான் பாரு, அவனுக்கு நம்பவே முடியாது. நம்ப வச்சு கழுத்தை அறுத்துருவானுங்க. அது வேலைக்கு ஆகாது. அவனுக்கு எல்லாத்தையும் நம்ம பக்கம் திருப்பி ஆகணும். இல்லைன்னு வை, நம்ம ஆசை நிறைவேறாது, பாடம் கட்டிடுவானுங்க. அவ்வளவுதான், போச்சு. இருந்த கடைசி வாய்ப்பும் மண்ணாதான் போய் தொலையும். என்ன இருந்தாலும் சரி, அந்த மீனாட்சி இந்த எலெக்ஷன்ல நிக்க முடியாதபடி சூழ்நிலையை நாம உருவாக்கணும். அது எப்படிங்க முடியும்? ஏன் முடியாது? என்னத்த முடியாதுன்னு பேசிட்டு இருக்க? எத்தனை வருஷம் இந்த சங்கத்துல குப்பை ஓட்டிட்டு இருக்க விளக்கண்ண? இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இருக்கான் பாரு. யோ, எப்படி இருந்தாலும் சங்க எலெக்ஷன் பத்தி பேசுறதுக்கு மீனாட்சி சிவஞானமும் வந்து ஆகணும்ல. அப்ப வச்சுக்கிறேன் பாரு, நான் பேசுற பேச்சுல எப்படி ஓடுறானுங்கன்னு பாரு. அவங்க வருவாங்கல்ல? ஆமாங்கய்யா, வருவாங்க. பேசுறேன் பாரு பேச்சு. நான் பேசுற பேச்சுக்கு அவ பதில் சொல்ல முடியாம ஓடணும். ரெண்டு பேரும் ஓடணும். துண்டா காணும், துணியா காணும். நான் பேசிட்டு இருக்கும்போது மண்ணு மாதிரி இருக்காங்கடா. சரிங்க. இல்ல நீங்களும் பக்கபலமா காரசாரமா உருட்டி விடுங்க. பேசி தொலைங்க. சரிங்க சரிங்க. சும்மா மண்ணு மாதிரி அங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்னத்த பேசி காட்டுங்க.
என்னங்க, என்ன யோசனையா இருக்கீங்க? இல்லை மீனாட்சி, இந்த சங்க தேர்தலில் கண்டிப்பாக நீ ஜெயிச்சிருவ. சின்ன சின்ன பிரச்சனைகளை அவங்க உருவாக்கிட்டு தான் இருப்பாங்க. நாம அதை பொறுமையாக கையாள வேண்டியிருக்கும். இதெல்லாம் நான் முதலையே யோசிச்சு தான் வேண்டான்னு சொன்னேன். இப்போ நீங்களே இப்படி யோசிக்கும்போது எனக்கு என்னமோ நிற்காம இருந்திருக்கலாமோன்னு தோணுது. மீனாட்சி, அதுக்காக நான் சொல்லலை. எப்பவுமே என் கூட என் தம்பிங்க இருப்பாங்க. ஆனால் இந்த முறை நான் ஒருத்தனா தனியாக நிற்கணும். நம்ம யாரையுமே எதிர்பார்க்க முடியாது. அதுக்காக தான் சொன்னேன். என்ன பிரச்சனை வந்தாலும் நாம சமாளிக்கணும். அண்ணே, ஏண்ணே இப்படிலாம் சொல்றீங்க? நான் இப்போ அப்படிதானே இருக்கேன். இருக்கீங்க தம்பி, இல்லாம போகல. ஆனா தனித்தனியா இருக்கீங்க. உங்க மனைவி உங்க குடும்பமா இருக்கீங்க. அதை நான் தப்புன்னு சொல்லல. ஆனா சிவஞானத்தோட தம்பிங்களா இருக்கீங்களான்னு தான் எனக்கு தெரியல. நான் இப்படி சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என்னன்னா, அப்பெல்லாம் நீங்க சங்க கூட்டத்துக்கு போகும்போது நீங்க தான் உங்க அண்ணன் கூட போவீங்க. திரும்ப வீட்டுக்கு வரும்போது உங்க அண்ணன் உங்களை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வருவாரு. ஏன்னு நாங்க கேட்டாக்கா அப்பதான் தெரியும் உங்க அண்ணன் அங்க யாராவது தப்பா பேசியிருப்பாங்க, அவங்கள நீங்க அடிக்க போயிருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்க அண்ணன் மேல அவ்வளவு பாசம் இருந்தது. இப்ப எங்க தம்பி அந்த பாசம் எல்லாம் போச்சு? அப்படி நாங்க 2 பேரும் என்ன தப்பு பண்ணிட்டோம்? அண்ணே, அப்படியே நாங்க தப்பு பண்ணிருந்தாலும் கூட எங்களை மன்னிக்க கூடாதா? ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. உங்களையும் உங்க அண்ணனையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது எல்லாரும் ராம லக்ஷ்மணன் மாதிரி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. அப்படிதான் இருந்தீங்க. இவ்வளவே இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. சூழ்நிலை காரணமா ராமாயணத்துல ராமரும் சீதையும் பிரிஞ்சிருந்தாங்க. ஆனா எந்த காலத்திலயும் ராமரும் லக்ஷ்மணனும் பிரிஞ்சதே இல்லை. இனிமே நீங்க என்ன பழைய தம்பியா பார்க்க முடியும்ண்ணே. சங்க தேர்தல மட்டும் இல்லைண்ணே, கடைசி வரைக்கும் நான் உங்க கூடவே இருப்பேன். இது என் பிள்ளை மேல சத்தியம் அண்ணி. சண்முகோ, நீ என் தம்பிடா. தம்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. உனக்கு தானே? அப்பா, நீங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? காசு விட்டெறிஞ்சா 1000 பேர் வருவாங்க. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? பாத்துக்கலாம்ப்பா. நீங்க வேற என்ன பண்ணணும் நமக்கு தெரியாதா என்ன? நீங்க எதுக்கும் கவலைப்படுறீங்கப்பா. எந்த பிரச்சனையும் வராது. சரியா? சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். உங்களை அப்புறம் கூப்பிடுறேன். உங்களுக்கு வேற வேலையே இல்ல. ஆவுனா இங்க கிளம்பி வந்துட வேண்டியது. ஓசியில தங்கிட்டு போறீங்க. சரிப்பா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்ன நீ இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? சும்மாதான். நானே எவ்வளவு நேரம் உள்ளேயே உட்காந்துருக்கிறது. அதுவும் சரிதான். அண்ணி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னன்னா, என்ன உமா? என்ன அண்ணி, உள்ள யார் இருக்கா? அந்த ஆனந்தி ரூம்ல இருக்கா. கவிதா துணிக்காய போட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். என்ன விஷயம் சொல்லு. எங்க வீட்டுக்கு போயிருந்தேன் அண்ணி. அங்க என் மாமனார் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாரு. அதை சொல்லலாம் தான். என்ன விஷயம்? சரவணன் இருக்கார்ல,
அவர் அந்த நட்டாஷாவோட வெளியூர்ல போய் செட்டில் ஆயிடலான்னு ஐடியால இருக்காரு. நீ என்ன சொல்ற? ஆமா நீ, இங்க இருந்தா அந்த ஆனந்தி நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறாளாம். எதுக்கு எடுத்தாலும் அங்க போய் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காளாம். அந்த நட்டாஷா சரவணன் கிட்ட ஏதோ சொல்லிருப்பா போல. அது மட்டும் இல்ல அண்ணி, இங்கேயே இருந்தா சட்ட பிரச்சனை வரும்னு கோர்ட்டு கேஸ் அது இதுன்னு அலைய வேண்டி இருக்கும்னு அதனால வேற ஒரு ஊருக்கு போலான்னு முடிவெடுத்திருக்காங்களாம். சரி, இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா? அதான் சொன்னேன்ல அண்ணி, ஏன் மாமனார் தான். அவர் தான் இப்ப அந்த குடும்பத்துக்கே ஃபேமிலி அட்வைசரா இருக்காரு. இந்த விஷயத்த அவர் தான் சொன்னாரு. அந்த பானு யாரையுமே நிம்மதியா வாழவே விட மாட்டேங்கிறா. கேஸ போடுறேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு சுத்திக்கிட்டே இருக்கா. அவங்க இங்க இருந்தாங்கன்னா எவிடன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல. இதுவே வெளியூர் போயிட்டாங்கன்னா, சரவணன் ஒரு பக்கம் வெளியூர் போயிருக்காரு, இந்த பொண்ணு வேற ஒரு ஊருக்கு போயிட்டோன்னு ஆயிடும்ல. அதான் இந்த ஏற்பாடெல்லாம். அப்போ இவ அதான் இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டு கிளம்பலான்னு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சரவணன் இங்க வர போறாராம் ஆனந்த் கிட்ட மியூச்சுவலா டைவர்ஸ் கேட்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சரவணன் இங்க வர போறாராம் ஆனந்த் கிட்ட மியூச்சுவலா டைவர்ஸ் கேட்க. இவங்க ஒத்துக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் வேற விதமா பார்க்கலான்னு இருக்காராம். ரொம்ப நல்ல விஷயம் தான் உமா. இதுல பானு ஏதாவது எவிடன்ஸ் ரெடி பண்ணிட்டா பிரச்சனை வந்துடாதா? கல்யாணம் பண்ணதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? அதெல்லாம் எதுவும் கிடையாது அண்ணி. பானுவால எதுவுமே செய்ய முடியாது. அவ எதை வச்சு இந்த கேஸை நடத்த போறானே தெரியல. எப்படியோ அண்ணி, சரவணன் இங்க வர போறாரு. அந்த ஆனந்திய கிழின்னு கிழிக்க போறாரு. ஏன் உமா, எலெக்ஷனுக்கு முன்னாடி சரவணன் வெளியூர் போறாரா? ஐயோ அண்ணி, அதெல்லாம் இல்ல. அவர் இங்க இருந்து உங்க அப்பாவுக்கு ஓட்டு போட்டுட்டு தான் போவாரு, எங்க மாமனார் சொன்னாரு. அப்படியா? சரி. ஆனா ஒண்ணு உமா, இந்த ஆனந்திக்கு இதெல்லாம் தேவைதான். அவ வாய்க்கு இதெல்லாம் பத்தாது, இன்னும் வேணும். ஐயோ, அவ என்ன பேச்சு பேசுற தெரியுமா? அவளை கொஞ்சம் கூட அடங்கவே மாட்டேங்கிறா. சரவணன் பண்றது கரெக்ட் தான், இவங்களா திருந்தவே மாட்டாங்க. என்ன ஆட்டம் ஆடினாங்க, நெஞ்சமா ஆடினாங்க. ஏதோ எல்லாம் தான் ஆடினாங்கல்ல. இருங்கடி, எல்லாம் வேணும் உங்களுக்கு. ஆனந்தியக்கா, ஆனந்தியக்கா எழுந்துருங்க. என்ன கவிதா? ஒரு முக்கியமான விஷயம்க்கா. அந்த உமாவும் வைஜந்தி வெளியே பேசிட்டு இருக்காங்க. அவளுங்க கடக்குறாளுங்க, பைத்திய மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. புரியாம பேசுறீங்கக்கா. சரண மாமாவும் நட்டாஷாவும் வெளியூர்ல போய் செட்டில் ஆக போறாங்களாம். என்ன சொல்ற நீ? அது மட்டும் இல்லக்கா, இங்க வந்து உங்களை பார்த்து டைவர்ஸ் கேட்க போறாங்களாம். நீங்க குடுக்கலனா வேற மாதிரி முடிவு பண்ண போறாங்களாம். அவன் வந்தா செருப்பால அடிப்பேன் அவனை. இவளுங்கள ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன் இன்னைக்கு. ஒரு நிமிஷம் விடுன்றல. ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் கேளுடா. நீங்க எதுக்காக இதுங்க மேல ஆத்திரப்படணும்? நிதானமா யோசிங்கக்கா. முதல்ல அவங்க வந்தாங்கன்னா இதுக்கு என்ன பதில் சொல்லணும், இதை எப்படி சட்டப்படி நியாயமா கொண்டு போகணும்ங்கறத முதல்ல பாருங்கக்கா நீங்க. ஆமா இல்ல, நீ சொல்றது கரெக்ட் தான் கவிதா. ஒண்ணு பண்றேன், முதல்ல போய் நான் பானு அக்காவை பார்த்து பேசிட்டு வரேன். சரிக்கா, நான் வந்துடுறேன். என்ன நடக்க போகுதுன்னு பாரு. கவிதா, எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சு யாரோ என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் வைக்கிற பாரு நான் ஆப்பு. வந்து பேசிக்கிறேன். என்னடி சம்மந்தமே இல்லாம பேசிட்டு போறா? சம்மந்தம் இல்ல எப்படி தெரியும்? சம்மந்தம் இருக்கலாம் இல்லையா? Da
நட்டாச்சா நட்டாச்சா போ வெளிய போயா. எங்க வந்த நீ? போ. உன் பொண்டாட்டி வந்திருக்கா. உன் பார்வையில நான் கெட்டவ, என்னோட பார்வையில நீ கெட்டவ. ஆனா இவன் எப்படிப்பட்டவன்னு என்னால இப்போதைக்கு சொல்ல முடியல. எப்ப பார்த்தாலும் எது சொன்னாலும் முழிக்கிறான். என்ன ஏமாத்துறான். போய் இந்த பார்வை போய், இவன் பேச்சு போய், எல்லாமே போய்.